ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் மதியம் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். சுட சுட சாப்பாடும் மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான வாவல் மீன், அது கூட கொஞ்சம் தலை. மார்க்கெட்டில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. இப்போ கடுகு, வெந்தயம், ஜீரகம்லாம் போட்டுக்கலாம் தாளிப்புக்கு. கடுகு பொரிஞ்சிச்சுன்னா இப்போது வெட்டி வச்ச வெங்காயத்தை நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக பார்த்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். அடுப்பை ஃபுல்லில் வச்சு இது வதங்கட்டும். தக்காளி கட் பண்ணி வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க. மீன் குழம்புக்கு கொஞ்சம் எப்பவும் தாளிக்கத்தை விட கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கணும். பிபி சுகர் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்கன்னா எண்ணெய் திட்டமாகவே ஊற்றிங்க. இப்போ பாருங்கள், இது நம்ம வெங்காயம் போட்டது இது கண்ணாடி பதம் வந்துருக்குது. இன்னும் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கணும். இது சமையல் தெரிஞ்சவங்களுக்காக நான் வீடியோ போடலைங்க. சமையல் தெரியாத நியூவாக இருக்காங்க பார்த்தீங்களா, புதுசாக கற்றுக்க போகிறன்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்து இதே மாதிரி மெத்தடில் செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக வரும். அதனால தாங்க நான் உங்களுக்கு லைவாக போடுறேன். நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இப்போது இதில் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். வேகட்டும் பாருங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கணும். இப்படி வதங்கின பிறகு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூளும் புளி கரைசலும் சேர்த்துருக்கேன். நல்லா கலக்கிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு இதில் மிளகாத்தூள் புளி கரைசலை சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றிக்கலாம். 1 2 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிங்க, தப்பு கிடையாது. தேவையான அளவு ஊற்றணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கலக்கிட்டு உப்பு காரம் செக் பண்ணுங்க. உப்பு காரம் புளிப்பு, ஏன்னா நம்ம மீன் வேறு போட போகிறோம், அதனால் புளிப்பு கம்மியாகவே இருக்கட்டும். காரமும் உப்பும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு கொதிக்கிட்டோம். தட்டு போட்டு மூடிடலாம். இந்த ஸ்டேஜில் மீன் போட்டுக்கலாம். மீனை நல்லா குழம்புல முக்கி விடணும். அப்போ தான் அந்த இறங்கும். ஒரு 2 பீஸ் மாங்காய் போட்டுக்கலாம். சும்மா இந்த ஃப்ளேவருக்காக ஒரு 2 பீஸ் மாங்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடும்.
சும்மா அந்த ஃப்ளேவருக்காக மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கொதிச்சதை நம்ம ஆஃப் பண்ணி இறக்கி சுட சுட சாதத்தில் சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.